டேய் முரளி, சந்தோஷம், குழப்பம், டென்ஷன், கோபம் இது எல்லாமே ஒரு மனசுக்குள்ள மிக்ஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? தோ இப்படிதான் இருப்பான். டேய் மச்சான், ஏற்கனவே அவன் டென்ஷன்ல இருக்கான். நீ வேற ஏன்டா அவனை வெறுப்பேத்துற? டேய், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. மயிலு உண்மையை ஒத்துக்கிட்டாளேங்கிற சந்தோஷம், அதை எப்படி நிரூபிக்க போறாங்கிற ஒரு டென்ஷன், கல்யாணத்தன்னைக்கு என்னதான் நடக்க போதோங்கிற ஒரு குழப்பம், அப்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்காருங்கிற ஒரு கோபம், இந்த எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு மச்சான். இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. மச்சான், நீ எதுவும் பண்ண வேணாம். மயிலே எல்லாத்தையும் பார்த்துப்பாடா. ஆமாடா, மயிலு உண்மையை சொல்லணும்னு நீ எவ்வளவு துடிச்ச, ஆனா அவன் நிரூபிச்சே காட்டுன்னு சவால் விட்டு போயிருக்காடா. பிளானோ ஆதாரமோ இல்லாம இவ்வளவு கான்பிடண்டா அவ பேச முடியுமா? டேய் இல்லடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவளுக்கு கால் பண்ணி பேசினேன். அவ எந்த ஐடியாவும் இல்லாம அவளும் பிளாங்கா தான் இருக்காளாம். சாமி தான் இந்த சூழ்நிலையை கொடுத்துச்சு, அந்த சாமியே இதுக்கும் ஒரு வழிகாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மயிலு சொன்னதை செஞ்சு காட்டுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதா, ஆனா அதே சமயத்துல எனக்கு பயமாவும் இருக்கு மச்சான். ஏன்டா பயப்படுற? பொய் சத்தியம் செஞ்ச மதுக்கு தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டல. சாமி உன் நம்பிக்கையை காப்பாத்துச்சுல, அதே மாதிரி இதையும் காப்பாத்தும் நம்பு. டேய், வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சா போதாது மச்சான், நாமளும் ஏதாவது ஒண்ணு செய்யணும். மயிலு அவங்களுக்காக ஒன்னும் சவால் விடலடா. உண்மையை நிரூபிக்கணும், என்னை காப்பாத்தினதுக்கான கிரெடிட்டை எடுத்துக்கணும்னு சொல்லி அவ என்னைக்குமே நினைச்சது இல்லடா. அவ சவால் விட்டுருக்கிறது எனக்காக, என்ன இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக. சவால் விட்ட அவளே இதை நிரூபிக்கிட்டோன்னு சொல்லி என்னால விட முடியாது மச்சான். டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அவ ஜெயிக்கிறதுக்கு என்னால முடிஞ்சதை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் மாப்பிள்ளைங்கிறதுனால என்னால எங்கேயுமே வெளியே போக முடியாது. அப்பாவும் என்ன வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதனால ஏன் சார்புல நீங்க தாண்டா மயிலுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹே, கண்டிப்பாடா. மயில் கிட்ட இது விஷயமா நாங்க பேசுறோம். அவ என்ன உதவி கேட்டாலும் நாங்க 2 பேரும் செஞ்சு கொடுக்குறோம். நீ முதல்ல ரிலாக்ஸ்டா இரு. ஜீவா, அப்பா கூப்பிடுறாரு. என்ன விஷயம்னா? தெரியலடா, ஏதோ பேசணுன்றாரு. சொல்லுங்கப்பா. உள்ள சீரியஸா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல. அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. டேய், நான் உன்னை பெத்தவன்டா. நீ எப்படி எல்லாம் யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மயில் சவால்ல ஜெயிக்கணும், இந்த கல்யாணம் நிக்கணும்னு தானே நீ ஆசைப்படுவ. அவளுக்கு ஏதாவது உதவி செய்யத்தானே துடிக்கிற. ஆனா நீயோ இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோ அவளுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடக்கூடாது. அவதானே சவால் விட்டுருக்கா, அவளே அதை நிரூபிக்கட்டும். உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புரிஞ்சுதா? சரி. டேய், உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். 2 நாள்ல கல்யாணம், ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். ஃப்ரெண்டோட ஆசையை நிறைவேற்றணும்னு தேவையில்லாத வேலையை பார்த்தீங்க, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். சரிங்கப்பா, உங்க வார்த்தைக்கு மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோம்ப்பா. சரி, நீங்க போலாம். வாடா. என்ன ஜீவா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? அப்பா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கலாமா? 2 நாள்ல கல்யாணம்னு சொல்லி ஏன்பா முடிவு பண்ணீங்க? இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை முடிக்க வேண்டிய அவசியம் என்னப்பா இருக்கு? கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு எந்த காரணமும் இல்லையே ஜீவா. நீ ஏன் டைம் கேக்குறன்னு எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சா
மயிலுக்கு ஃபேவரா இருக்கும்னு யோசிக்கிற. 2 நாள் இல்ல 2 வருஷம் ஆனாலும் மயிலால அந்த சவால்ல ஜெயிக்க முடியாது. ஏன்னா உண்மை அவ பக்கம் இல்ல. ஆனா கல்யாணத்தை தள்ளி போட்டா அவளால நிறைய குழப்பங்கள் வரும். அதையே சமாளிச்சுக்கிட்டு இருந்தா வேற எதுலயுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஜீவா, உனக்கு மதுவை கட்டி கொடுக்கறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்க உடனே நிறைவேற்றுறது தான் எனக்கு முக்கியம். நீயும் எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்னு நான் நம்புறேன். என் கல்யாணம் தான் அப்பா விருப்பப்படி நடக்கல. உன் கல்யாணமாவது அப்பா ஆசைப்படி நடக்கட்டும்டா. நீ எதை பத்தியும் யோசிக்காம மதுவை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ. ஏங்க, மயில் விஷயத்துல நீங்க தப்பு பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த வீடியோவை பார்த்தும் கூடவா இப்படி பேசுற? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தங்களை நல்லவங்களாவும் காட்டும், கெட்டவங்களாவும் காட்டும். ஆனா உண்மை என்னங்கறதாங்க முக்கியம். நான் பேசி பழகுன வரைக்கும் சொல்றேன், அவ தப்பு பண்ற பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல. நீ அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையில அப்படி பேசுற. ஆனா அந்த நம்பிக்கை நிஜமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் 2 நாள்ல உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டால, அன்னைக்கு தெரிஞ்சிடும் ஏன் நம்பிக்கை பலிக்குதா இல்ல ஓன் நம்பிக்கை பலிக்குதான்னு. நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை பார்க்கும். தென்றல் போகிறது, சோலை சிரிக்கின்றது. சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடலையா? அம்மா எடுத்துட்டு வராங்க, நீங்க சாப்பிடுங்க. சரி சரி. சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும். அம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் என்னமா பண்ற உள்ள? ஏண்டி அவசரப்படுற? பிசைஞ்சு எடுத்துட்டு வர வேணாமா? நிலா சோறுன்னு சொன்னதுமே என் வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்றது? தா. இருடி, உருண்டை என் பொண்ணு மயிலுக்கு தான். பாவம் எவ்வளவு நாளாச்சு என் பிள்ளை என் கையால சாப்பிட்டு. இந்தடி. நான் பசிக்குதுன்னு சொன்னா உன் செல்ல பொண்ணுக்கு தான் முதல்ல குடுப்பியா? நீ ரொம்ப மோசம்மா. அம்மா, நீ அக்காவுக்கே கொடு. சரி, வாங்கிக்கோ. குடி. இந்தா. இந்த மலரு. எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து நிலா சோறு சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாக்கா, கெஸ்ட் ஹவுஸ்ல டேபிள்ல உட்காந்துதான் சாப்பிடுவோம். இதுல இருக்க சந்தோஷம் அதுல வராதுக்கா. அம்மா, நீயும் அப்படியே சாப்பிடுமா. இல்லடி, உங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு பார்க்கும்போதே எனக்கு மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு. நீ சாப்பிடு. இந்தா. கயல், இந்த புடி. புடின்னு சொல்றேன்ல. ஐயோ, ஏன் மாப்ள, சாப்பாடு பிடிக்கலையா? நீங்க என்ன பிரிச்சு பாக்குறது எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும் தட்டுல சோறு, இவங்களுக்கு எல்லாம் நிலா சோறா? இது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை. ஐயோ, என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி, வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டேன். அத்தை எனக்கு உருண்டை உருட்டி கொடுத்தாதான் சாப்பிடுவேன். ஐயோ மாப்ள, இத நான் எப்படி உங்களுக்கு? அத்தை, நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் அத்தை. உங்க பொண்ணுங்களுக்கு உருட்டி கொடுக்கற மாதிரி உங்க பிள்ளைக்கும் உருட்டி கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ,
மாப்பிள்ள, வாங்க வந்து உட்காருங்க. இந்தா. இந்தாங்க மாப்பிள்ள. கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க 2 பேரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க வீட்டுல நீங்க வசதியா சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பீங்க. இந்த வீட்டுல அந்த மாதிரி வசதி எல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு தான் அதை அப்படியே விட்டுட்டேன் மாப்பிள்ள. தோ இந்த கைது கட்டல் தான் நம்ம வீட்டு டைனிங் டேபிள். இங்க வச்சே விருந்து கொடுத்துருக்கலாமேமா. ஏய் சும்மா இருடி. அத்தை, எங்களுக்கு விருந்து கொடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க அத்தை. எங்களுக்கு அதை விட பெரிய விருந்தே இதுதான். இந்த நிலா வெளிச்சத்துல இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோட சாப்பிடுறப்போ ருசியும் வேற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ருசியையும் சந்தோஷத்தையும் நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை. நாங்க சாப்பிட உட்காந்தா ஒண்ணு காசை பத்தி பேசுவோம், இல்ல யாரு கூட கெடுக்கலங்கிறத பத்தி பேசுவோம். இப்படி சந்தோஷமா பேசுனதே இல்ல. அம்மா என்னாச்சுமா, ஏன் இப்படி கண் கலங்குற? அது ஒண்ணும் இல்லடி, சந்தோஷம் அதிகமானாலும் கண்ணீர் வரும்ல. இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும், எனக்கு இந்த வரம் கிடைச்சிருக்கு. உனக்கு அமைஞ்சா மாதிரியே ஒரு நல்ல புருஷன் இவளுங்களுக்கு அமைஞ்சா அது மட்டும் போதும்டி. அதை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாண்டி. அம்மா உன் ஆட்டத்துல என்ன சேர்த்துக்காத. மாமாவை அக்காவே தேடி பிடிச்சிருச்சுல, அதே மாதிரி ஏன் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாப்பிளையே நானே தேடி பிடிச்சுக்கிறேன். உனக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். ஏய் என்ன பேச்சுது? எப்போ என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? அத்தை, கையில் பேசுனதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. மலர் மாதிரியே எவ்வளவு தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு சொல்றா. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான் மாப்பிள்ள. ஆனா உங்கள மாதிரி ஒருத்தர் இவளுக்கு கிடைப்பார்னு என்ன நிச்சயம்? நீங்க ஏன் கெட்டதா யோசிக்கிறீங்க? இதை விட நல்ல இடம் கையிலுக்கு அமையலாம் இல்லையா? உண்மையை சொல்ல போனா மலருக்கு அமைஞ்சதும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? நானும் அம்மாவும் மட்டும்தான் மலருக்கு அன்பாவும் ஆதரவாகவும் இருக்கும். மத்தவங்க அது எனக்கு தெரியும் மாப்பிள்ள. ஆனா அவர் கோவத்திலேயே ஒரு நியாயம் இருக்கு. முதலாளி அவர் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அது நடக்கலங்கிற கோவம் இருக்கதானே செய்யும். கோவத்துல பெரியவங்க 4 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது மாப்பிள்ள. பேசுறது நிறுத்தின பரவாயில்ல அத்தை. மலர ஒரு வேலைக்காரி மாதிரி சொல்லவே அசிங்கமா இருக்குது. என் பொண்ணு வேலை செய்யறதுக்கு அஞ்சரவில்ல மாப்பிள்ள. 1000 வேலை சொன்னாலும் ஒத்த மனுஷியா செஞ்சு முடிச்சிருவா. அவளுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உங்க அன்பும் பிரியமும் இவளுக்கு கிடைக்குதுல்ல, அது போதும் என் பொண்ணுக்கு. ஒரு குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நல்ல புரிதல் இருந்தா எல்லாமே சரியாயிடும். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லாத அவங்களும் திருந்துற மாதிரி தெரியல. அவங்கள வெளிப்படையா எதிர்க்க முடியாம என் கோபத்தை எல்லாம் உள்ளக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க. என்னைக்கு என்ன மீறி வெடிக்க போறேன்னு தெரியல. ஐயோ வேணாம் மாப்பிள்ள, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. இவளுக்காக சண்டை போட போனீங்கன்னா குடும்பம் 2ஆ உடைஞ்சிரும். அந்த பழி மலர் மேலதானே வந்து விழும். நான் அதுக்கு மட்டும் சொல்லல.
ஒரு பொண்ணுதான் வாக்கப்பட்ட குடும்பத்தை ஒத்துமையா வச்சுக்கணுமே தவிர தனித்தனியா பிரிக்க கூடாது. எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. அவ அன்பால எல்லாரையும் மாத்தி அவ தன் வழிக்கு கொண்டு வந்துருவா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. சரிங்க அத்தை. மலரு, ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? மாமா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் அக்கா எங்க கூடயே இருக்கட்டுமே. ஆமா மாமா, நீங்களும் இங்கே இருந்துருங்களா இன்னைக்கு? இல்ல கையில், இப்ப இருக்கிற நிலைமையில அது சரியா வராது. நான் கிளம்புறேன். மலர் வேணா இங்க இருந்துட்டு காலைல வரட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி, நான் வரேங்க அத்தை. சரிங்க மாப்பிள்ள. சரி சரி மாமா. அந்த மயிலுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்காப்பா? இப்பவும் அவ அக்காவோட தலை எடுத்து நம்ம கையில தான் இருக்கு. நாம நினைச்சா சொடக்கு போடுற நேரத்துல அவளை வாழ வெட்டியாக்கி அம்மா வீட்டுக்கு துரத்திடலாம். இதையெல்லாம் யோசிக்காம என்ன தைரியத்துல உண்மையை நிரூபிப்பேன்னு சவால் விட்டுட்டு போனாவ. எல்லாத்துக்கும் காரணம் சின்ன மாப்பிள்ள அவளுக்கு கொடுக்கிற இடம் தாமா. நான் தான் உன் அக்கா கல்யாணத்தை நடத்தி வச்சேன். அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன். நீ தைரியமா உண்மையை போட்டு உடனே அவர் தூண்டி விட்டுருப்பாரு. இவளும் அவரு பின்னால இருக்கிற தைரியத்துல அந்த திமிர்ல நமக்கே சவால் விடுற அளவுக்கு வந்திருக்கிறா. அந்த திமிரை தான்ப்பா நாம அடக்கணும். அவளுக்கு சப்போர்ட்டா ஜீவா இருக்கானா? நமக்கு சப்போர்ட்டா முதலாளியே இருக்காருப்பா. கோமதியோட 3 பொண்ணுங்களோட கேரக்டரும் சரி இல்லன்னு அவரோட மனசுல ஸ்ட்ராங்கா பதிய வச்சாச்சுப்பா. சோ மலருக்கு நாம ஏதாவது செக் வச்சோம்னா ஜீவா வருவான்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. அவளுக்கு ஆதரவா ஜீவா வந்து நின்னா மாமாவே அவனை ஆஃப் பண்ணிடுவாருப்பா. அடுத்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. இப்போ மயில வந்து பேசிட்டு போன அந்த பேச்சுக்கு மலருக்கு நாம புதுசா பதிலடி கொடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கொடைச்சல் கொடுக்கணுங்கிற, அப்படிதானே? ஆமாப்பா, தலை மேல கத்தி தொங்குற மாதிரி மலர் வாழ்க்கையில ஒரு ஆபத்து இருக்குன்னு மயில் பயந்துகிட்டே இருக்கணும். அந்த பயம் இல்லாம போயிட்டா அவ எதுக்கும் துணிஞ்சிடுவா. அந்த விஷயத்துல அவளை ரிலாக்ஸாவே விடக்கூடாதுப்பா. மயிலுக்கு திரும்ப பயம் வரா மாதிரி இமீடியட்டா நம்ம ஏதாவது செய்யணும்பா. அவசரப்பட்டு சவால் விட்டுட்டோமேனு அவ துடிக்கணும். உண்மையை நிரூபிக்கிறேன்னு அவ எந்த முயற்சியிலயும் இறங்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி வெயிட்டா நம்ம திருப்பி அடிக்கணும்பா. அடிச்சிடலாமா? கண்டிப்பா அடிச்சிடலாம். வெளியே போயிருக்கிறவங்க திரும்பி வரட்டும், நம்ம ஆறுங்கிறத காட்டிடுவோம். மது, நானும் அப்பாவும் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? மயிலோட சவாலை நினைச்சா எனக்கு பயமா இருக்குக்கா. குருமூர்த்தி நான் தான் அவரை அடிச்சேன்னு சாட்சி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் எந்த தைரியத்துல இவ சவால் விட்டுட்டு போனானே எனக்கு புரியல.
கண்ணு அவன் ஏதோ விவரம் புரியாம உளறிட்டு போயிருக்கிறா. அதெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறாத. இல்லப்பா, அவளை நீங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதீங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே அவளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ உன்னத்தை நினைச்சிட்டானா அதை சாதிக்காம விட மாட்டா. அதுவும் இது ஜீவா சம்பந்தப்பட்ட விஷயம், அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சவால ஜெயிக்கிறதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவா. அப்பா, இது வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே நான் அவகிட்ட தோத்துட்டு தான்ப்பா இருக்கேன். வாழ்க்கையிலயாவது அவளை நான் ஜெயிக்கணும்பா, இல்லன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லாம போயிடும்.